गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கடந்த 2 வருஷமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் நடத்திட்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நடத்திய மிக சிறப்பான அற்புதங்கள் மற்றும் மிகச் சிறப்பான நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம பெரியவா பாத யாத்திரை போனபோது அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? அதாவது பார்த்தோம்னா நம்மளே இந்த ஹேர் கட் பண்ணிக்கிறது, சவரம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நாள் நடக்க அந்த காலத்தில் பார்க்குற வழக்கம் உண்டு. இப்போ மாதிரி எல்லா நாளையும் போகிறது, சாயந்தரம் போகிறது, நைட்டு 8 மணிக்கு போகிறது, 9 மணிக்கு போகிறது, பியூட்டி பார்லருங்கிற பேரில் செஞ்சுப்பா எல்லாரும். அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதற்குன்னு நாள் கிழமை இருப்பார். புதன் சனி முடிவுடையல்பார். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் முடிவெட்டக்கூடாது அப்படின்னு வழக்கம்லாம் இருந்தது. அந்த மாதிரி பார்த்தோன்னா சன்னியாசிகள் தீட்சை வாங்கிட்டு வார்க்கா இல்லையா, அவள்லாம் டெய்லி பண்ணிக்க மாட்டாள். ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமியில் தான் வபனம் பண்ணிக்கிற பழக்கம் உண்டு. வபனம்ங்கிறதாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கட்டிங் ஷேவிங் பண்ணுறோம் இல்லையா, வபனம்னு பேர். அது சமஸ்கிருதத்தில் வபனம் பண்ணிக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் தான் பண்ணிப்பாள். நம்ம பெரியவா பாத யாத்திரையாக போயிட்டு இருக்கிறச்ச ஆந்திராவில் ஒரு நாள் பௌர்ணமி, அவருக்கு வபனம் பண்ணிக்கணும். தன்னுடைய அணுக்க தொண்டர்களை கூப்பிட்டு யாராவது பக்கத்தில் இருக்காளான்னு பாரு, நாவிதர் யார் இருந்தால் கழிக்க நினைச்சனால வபனம் பண்ணிக்கலான்னு. அந்த சிறு கிராமத்தில் வெங்கட்ராஜுலுன்னு ஒருத்த நாவிதர், அவரை கூப்பிட்டு வந்திருக்கா. அவர் தான் பெரியவாளை தொட்டு இந்த வபனம் பண்ணி விட்டுருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரியவா ஆந்திராலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். அதனால் இந்த வெங்கட்ராஜுலுவை அந்த கைங்கரி காலான்னு சொல்லிட்டா, நீங்களே தொடர்ந்து வாங்க எங்களோடன்னு சொல்லிட்டா, அந்த வெங்கட்ராஜுலும் அந்த அணுக்கத்தொண்டர்களோட கூட்டத்தோட கூட்டமாக அவரும் வந்து பெரியவாரோடைய பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டார். அந்த வெங்கட்ராஜனுக்கு பெரியவாளை பற்றி ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. இவர் மிகப்பெரிய மகான்கிறதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சன்னியாசிக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 7 மாதம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போனால் தொடர்ந்து பாத யாத்திரை போது இந்த வெங்கட்ராஜனே தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வபனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த பாத யாத்திரை முடிஞ்சு பெரியவா காஞ்சிபுரம் வந்துட்டார். வெங்கட்ராஜனும் காஞ்சிபுரத்தில் வந்துட்டார். பெரியவாருடைய தொட்டு, அவருடைய முகத்தை தொட்டு, உடலை தொட்டு வபனம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஏன்னா 13 வயசில் தன்னுடைய பெற்றோர்கள் தான் தன்னை பெரியவாளை கடைசியாக தொட்டது. அதுக்கப்புறம் வேற யாருடைய கையுமே அவர் மேலே பட்டதில்லை, ஸ்பரிசம் பட்டதில்லை பெரியவாளுக்கு, இந்த நாவிதரை தவிர. அதெல்லாம் அந்த நாவிதருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு சன்னியாசிக்கு பண்ணுறோம் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெரியவாளை பார்க்க இருக்கவங்களாம் சொல்லியிருக்கேன். உங்களை பார்த்துருப்பேள், கேட்டிருப்பேள், படிச்சிருப்பேள். எப்போ பார்த்தாலும் பெரியவாளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். 8பட்டியிலேருந்தும் வண்டி கட்டு வந்து பெரியவாளை பார்ப்பாள். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் பார்வை தங்கள் மேலே படணும் சொல்லிட்டு தங்களால் முடிஞ்ச பழவைகளோ, நாணயங்களோ, சால்வைகளோ, விலை உயர்ந்த பொருட்களோ கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு நமஸ்கரிச்சுட்டு போகிற வழக்கம் உண்டு.
இந்த நாமேதரும் அதை பார்ப்பார். ஏன்னா மடத்திலே தங்கிவிட்டார் அவர் பக்கத்தில். அவரும் பெரியவாளை தரிசனம் பண்ணுவார். பெரியவாளை பற்றி அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய மான்கிறது அப்போ தான் அவருக்கு தெரியும் அந்த வெங்கட்ராஜலுக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பார்ப்பார். வெங்கட்ராஜலும் வந்து நமஸ்காரம் பண்ணி டெய்லி பழக்கம் பண்ணி நமஸ்காரம் பண்ணவர். அவர் ரொம்ப அந்த மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர்கள்லேருந்து அன்றாடம் காட்சிகள் வரைக்கும் பெரியவாளுக்கு தங்களுடைய சக்திக்கு ஏற்ப காணிக்கை கொண்டு வந்து வழக்கம் உண்டு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யார்? வெங்கட்ராஜர். வெங்கட்ராஜர் என்ன பண்ணுவார்னா, 2 மாங்குச்சியை உடைச்சி வைப்பார். கொஞ்சம் புத்து மண் ஒரு அழுக்கு துணியில் கட்டி அதை தான் கொண்டு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம். ஏன்னா இந்த மாங்குச்சியும் புத்து மண் இருக்கு இல்லையா, அதான் வந்து சன்னியாசிகள் உபயோகக்கூடியது பெரும்பாலும். இவ்வளோ பெரிய உரையுயர்ந்த பொருட்கள், பழ வகைகள், பாதாம், பிஸ்தா, நட்ஸு, மிகப்பெரிய சால்வைகள், பட்டு வேட்டிகள், பட்டு புடைகள் மத்தியில் பெரியவாளுக்கு இந்த புத்து மண்ணும் அந்த மாங்குச்சியும் தான் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இவாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யார் வெங்கட்ராஜருக்கு. ஆஹா, நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, இந்த மாதிரி ஒரு அழுக்கு மூட்டையில் அந்த புத்து மண்ணையும் மாங்குச்சியும் கொடுக்குறேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக அவருக்கு மனசில் ஒரு கிளேசம் உறுத்திகிட்டே இருந்தது. ஒரு நாள் பார்த்துருக்கார். ஒரு நாள் என்னன்னா, மிகப்பெரிய பழத்தை ஒரு தட்டில் பழ வகைகள், நாணயங்கள், கொஞ்சம் பணக்கட்டு கொண்டு வந்து வச்சு அணுக்கத்தொண்டரை கொடுத்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்கார். அவளும் அணுக்கத்தொண்டரும் அதை வாங்கி பெரியவாளுனால சமர்ப்பிச்சு விட்டார். பெரியவாளுக்கு தெரியாதா பரமேசன், அதாவது எத்தனையோ கன்றுகளுக்கு நடுப்புறையும் தன்னுடைய பசுவை தேடி கண்டுபிடிக்கிற பசுமாடு இருக்கிற அம்மா மாடு, இந்த மாதிரி தான் பெரியவா. அவருக்கு தெரியும் யார் இதை கொடுத்துருக்கா அப்படின்னு. அணுக்கத்தொண்டரை கூப்பிட்டு பக்கத்தில் பாலுமாமாவை கூப்பிட்டு, ஏன் இந்த தெலுங்கர் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அணுக்கத்தொண்டருக்கு ஒரே ஆச்சரியம் இல்லை, தெலுங்கர் மாதம் வந்திருக்காரு, பவனம் பண்ற வந்திருக்காரு, நிற்கிறாரு, கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. கூப்பிட்டுருக்காரு பெரியவர். கூப்பிட்டுதான் சொன்னதும் எட்டி நின்றுட்டு இருந்த அந்த நாமீத வெங்கட்ராஜில் ஓடி வந்து பவ்யமாக நமஸ்காரம் பண்ணிட்டு, உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்டிருக்கா பெரியவா. இல்லை பெரியவா, இல்லை பெரியவா, மழுப்பா அதை சொல்லு, ஏது வெங்கட்ராஜில் உனக்கு ஏது இவ்வளோ பணம்? திடீர்னு இவ்வளோ கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. வெங்கட்ராஜிலும் நான் எழுதிருக்க பெரியவா, நான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், உங்களை பற்றி அதிகம் தெரியாது, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லேருந்து அன்றாட காட்சிகள் வரைக்கும் தன்னால் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சில பேர் மீறியும் கூட உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. என்னால் இந்த ஏழையால் எதுவும் செய்ய முடியல, அதனால தான் எனக்கு இருந்த ஒரே குடிசையை ஆந்திராவில் விற்க சொல்லிட்டேன், அதில் கிடைச்ச பணம் தான் இது, அதனால் உங்களுக்கு காணிக்கையாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன். பெரியவா வெங்கட்ராஜில் பார்த்து சொல்கிறார், என் குடிசையில் நீ மட்டும்தான் இருந்தே, வேறு யாரும் சொந்தக்காரா இல்லையா உனக்கு? இல்லை பெரியவா, நான் என்னுடைய 3 குழந்தைகள் மனைவியெல்லாம் சேர்ந்தா இருந்தோம். அவள்லாம் எங்கே பெரியவா கேட்குறேன். அவளை ஒரு ஓரமாக ரோட்லேயே ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு அதில் இருக்க சொல்லி தற்பொழுது தற்காலிகமான ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஏற்படுத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு இதை சமர்ப்பிச்சுட்டு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கட்டிப்பேன் அப்படிங்கிறார். பெரியவாளை பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் கண்ணன் தண்ணி வர ஆரம்பிச்சார். பல பகல் தங்களுடைய காணிக்கைக்கு முன்னால் நம்ம இவர் கொடுத்த காணிக்கை இருக்க, அந்த வகுடம் மண்ட வெங்கட்ராஜர் கொடுத்த காணிக்கை மிக உயர்ந்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது தன் மேலே உள்ள பக்தியை அந்த எல்லாருக்கும் வெங்கட்ராஜர் உட்பட எல்லாருக்குமே வெங்கட்ராஜனுடைய பக்தியை எல்லாருக்கும் உணர்த்துற விதமாக பெரியவா இந்த காரியம் செஞ்சிருக்காரு. அதனால தான் தெலுங்கர் வரலையா, அவருக்கு தெரியும், தெரிஞ்சுன்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் அப்போ தான் முடிஞ்சுன்னு இருக்கார். தன்னுடைய அடுத்த தொண்டர் அந்த மேனேஜர் மாமா கூப்பிட்ட சொல்லி பெரியவா இந்த வெங்கட்ராஜருக்கு இங்கேயே ஒரு சின்னதாக வீடு கட்டி கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார். சின்னதாக வீடு கட்டி தர சொன்னது அந்த குரல் இருக்கு இல்லையா, அது தெய்வத்தின் குரல். தெய்வமே தனக்கு ஒரு குடிசை போட்டு தர சொல்லி வீடு கட்டி தர சொல்லி இருக்கு நம்ம வெங்கட்ராஜன். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஏழைக்கு தன்மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தி கொண்ட அந்த வெங்கட்ராஜனுக்கு
இந்த மாதிரி பெரியவா அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கார். இந்த நிகழ்வு அதுக்கு மட்டும் கிடையாது, பல உயர்ந்த நாணயங்கள், சால்வைகள், பழவைகள், நட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்த மிக பல பெரியவாளுக்கு நடுப்பில், பல பணக்காரருக்கு நடுப்புற இந்த ஏழை கொண்டு வந்து கொடுத்த அந்த மாங்குச்சி, புற்றுமண், இந்த வீட்டை வித்துட்டு பணம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் அதிசயமாக தெரிஞ்சிருக்கு. அவளுக்கெல்லாம் உணர்த்திருக்கா பெரியவா. தன்மேல் உண்மையான பக்தி ஒப்படைச்சவளை பெரியவா என்றைக்குமே கைவிட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிசயமான நிகழ்வுத்தான் இது. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் பெரியவாதான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. பெரியவாள்கிட்ட நான் நம்மளை ஒப்படைச்சுடணும். அவர் பார்த்து பாருங்க, அந்த வெங்கட்ராஜலு ஏற்படுத்திய அந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அற்புதம்னு இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். சமீபத்தில் எங்கேயோ படித்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து. அதனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்வை சொன்னேன். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அற்புத நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.